அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, ஒரு விளங்க உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, மறு விளங்கும் குழல்வெள்ளி மைந்தொருவாள் விளங்க, மயங்கும் மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமான் நம்ம உடம்புல இருக்கிற பிணியை எப்படி நீக்குவது, எப்படி இறைவன் நீக்கினான் என்பதை சொல்றார். உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பெற தவிர்த்த அரிச்சிவ மருந்தே அப்படின்றார். உடற்பிணியும் உயிர்ப்பிணியும் அடற்பெற தவிர்த்த அரிச்சிவ மருந்தே அப்படின்றார். நம் உடலுக்கு வருவது உடற்பிணி, நம்ம உடம்புக்கு வர்றது உடற்பிணி. நம் உற்றார் உறவினர் துயரப்படுவது கண்டு, நம்ம உற்ற சொந்தக்காரங்களாம் அந்த உடற்பிணியால் கவலை கஷ்டப்படும் போது அதை கண்டு நாம் அடைவது உயிர்ப்பிணி. நம்ம உயிரால் நினைக்கிறோம் நாம், அவன் இப்போ நல்லா ஆகணும், குணமாகணும் அப்படின்னு. அதுதான் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பெற தவிர்க்கும் அருட்சிவ மருந்தே. அருட்சிவ மருந்து, சிவமருந்துன்னா இறைவனுடைய மருந்து. எங்கும் பரம்பொருளாக எங்கும் நீக்கமர இருக்கக்கூடிய நம் உள்ளே இருக்கின்ற, நம் உள்ளே விளங்கக்கூடிய, நம் உள்ளே மலர்ந்து இருக்கக்கூடிய, சிற்சபையில் நடனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நடராஜா அவர்தான் அருட்சிவ மருந்து அப்படின்றது. அந்த மருந்து வந்தால் இந்த மருந்து எல்லாம் தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்றாரு. இவன் இந்த உடற்பிணியும் உயிர்ப்பிணியும் நெருங்காமல் இருப்பதற்கு அருள் சிவ மருந்து தேவை. இந்த ரெண்டு பிணி நமக்கு வராது, உடற்பிணி வராது, உயிர்க்கும் பிணி வராது. இது அருட்சிவ மருந்தை நீங்கள் சாருங்கள், சதா நினைந்து கொண்டிருங்கள். அதுதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்துன்னு சொன்னார். நினைந்தால் உணரலாம். உடலில் ஏற்படும் ஊனம் பிணி முதலியவை உடற்பிணி மனதை வருத்த செய்யும் அப்படின்னு சொல்றார். இந்த உடல்ல ஊனம் ஏற்பட்டு போச்சு, நோய், அதான் நீண்ட நோயாக இருக்கிறது, அதெல்லாம் பிறர் படக்கூடிய துயரத்தால் நமக்கு வர்றது தான் நமக்கு உயிர்ப்பிணியம். அதனால் நமக்கும் வரக்கூடாது, அவங்களுக்கும் வரக்கூடாது. அதான் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலகுக, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தருக்கு நோய் இருக்குது, அந்த நோய் அவங்கக்கிட்ட கேட்கணும். அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்ககிட்ட அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அவங்க இந்த என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். இப்படி உடலில் எந்தெந்த நோய் இருக்கோ அவங்க கிட்ட நம்ம வாங்கிக்கிட்டு சுமார் 1 மணி நேரமாவது இறைவனை ஊன்றி நினைக்க வேண்டும்ன்றார். ஊன்றி நினைத்து இந்த பிணியை விட்டு விடு அப்படின்றார். நீ வாங்கி அதை அடைந்து விட்டு விடலாம். அப்போ சுத்த உஷ்ணத்தால் இந்த நோயை விளக்கலாம், அவருடைய நோயை நாம் வாங்கி விளக்கலாம். அதுதான் சுத்த உஷ்ணம் தடைபடாத நம்ம இடத்துல நிறைஞ்சி இருக்க வேண்டும் அப்படின்றார். சுத்த உஷ்ணம் ஏற்படுறதுக்கு என்ன? சத்து விசாரம் செய்தால் சுத்த உஷ்ணம் உண்டாகும், இல்லை தோத்திரம் செய்தால் சுத்த உஷ்ணம் உண்டாகும், இல்லை தவம் செய்தால் சுத்த உஷ்ணம் உண்டாகும். அப்போ 3மே செய்ய சொல்றார். இதே காடும் மலை எங்கெல்லாம் ஓட வேண்டியில்லை, இறைவனை பற்றி பேசிகிட்டு இருந்தாலே தவத்தை விட 3 மடங்கு அதிகமாக உஷ்ணம் ஏறும் அப்படின்றார். தோத்திரம் செய்தாலே 10 மடங்கு உஷ்ணம் அதிகமாகும் அப்படின்றார். அதுதான் வேண்டுகோபத்தில் சொல்லுவார். நீங்கள் தீப முன்னணியில் தோத்திரம் செய்யுங்கள், ஏன்னா உங்களால் தவம் செய்ய முடியல அப்படின்னு, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் தோத்திரம் செய்யுங்கள், பாடல்கள் பாடுங்கள். கீர்த்தனை பாடல்கள் நிறைய இருக்குது, அதை பாடுங்க. அது பாடும்போது உங்களுக்கு சுத்த உஷ்ணம் ஏற்படும் உடம்புல. சதா புருவ மத்தியில் நீங்கள் உங்கள் சிந்தனை வைக்கும்போது சுத்த உஷ்ணம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ இந்த உடற்பிணி உயிர்ப்பிணி அப்படின்றது ரெண்டுமே இருக்கிறதுனால தான் சிலருக்கு வந்து நோய் அறதில்லை. உடம்புக்கு வந்தால் மருந்து கொடுத்தா சரியாகும். உயிருக்கே பிணி இருந்தால் என்ன பண்ணுவோம்? மருந்து எப்படி சரியாகும்? ஆகாது. அப்போ வள்ளல் பெருமான் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் மூலமாக தான் சரி செய்ய முடியும். கொடிய நோய்களை கூட, பல பிறவி மூலமாக அந்த நோய்களை கூட ஞானிகளுக்கு பணிவிட வேலை செய்தால் சரியாகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஞானிகளை எங்கே தேடி போக முடியும்? ஞானிகள் இருப்பாங்க, இப்போ இருந்தாலும் இப்போ இருக்கிற காலத்துக்கு யாரும் அதை அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஞானிகள் வந்து அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற காலம் நம்ப மாட்டாங்க. விட்டுட்ட பிறகு அப்புறம் ஐயோ அன்னைக்கு சொன்னார் கேட்கல அப்படின்னு போய் சமாதியில் தலையை வச்சு அடிச்சுக்கிறவங்கலாம் பார்த்துக்கிறோம். சமாதியில் போய் அடிச்சுக்குவாங்க தலையை வச்சு. இப்போ அரவிந்தர் இருக்கும்போது யாரும் என்னன்னு கேட்கல. இப்போ அரவிந்தர் சமாதிக்கு போனால் எல்லாம் போய் அந்த சமாதியில் தலையை வச்சு இப்படி அடிச்சுக்கிறாங்க, தலையை வச்சு தூங்குறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் இருக்கும்போது யாரும் வந்து அதை கேட்கல. வள்ளலாக இருக்கும்போது யாரும் சொல்கிறத கேட்கல. அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்காரு. அவங்க அணுகு தொண்டர்கள் அவர் போன உடனே, மேட்டுக்குப்பம் போன உடனே இவங்க சூதாட்டம் ஆடுறாங்க, சீட்டு கட்டு. அப்போ எப்படி இருக்கு? எந்த மகானும் தான் உருவோடு இருக்கும்போது, இந்த பூத உடலோடு இருக்கும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் வள்ளல சொல்ல, கேட்டான்னா கேட்காட்டான்னா. சூரியன் வந்து யாராவது கேட்டால் வெயில் காயுது, உஷ்ணம் கொடுக்குது. மழை வந்து யாராவது கேட்டால் பெய்யுது இல்லை. அது செய்ய வேண்டிய கடமை செய்யுது. அதுபோல் உங்கள் கடமை நீங்கள் செய்யுங்க, சத்து விசாரம் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, இப்படி ஒரு சத்து விசாரம் பண்ணும்போது கொஞ்சம் சுத்த உஷ்ணம் உண்டாகும். ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னு. எப்படிலாம் சுத்த உஷ்ணத்தை சேமிக்க சொல்கிறார்? பாடல் பாடினா சுத்த உஷ்ணம் ஏற்படும். இறைவனை பற்றி பாடினால் அப்புறம் தவம் இருக்கிறது, தவத்தை விட அதிகமாக இதில் ரெண்டுலேயும் வந்து உஷ்ணம் அதிகமாகும்ன்றார். சத்து விசாரத்தாலும் என்ன சத்து விசாரம் முதல் செய்யுங்க, தோத்திரம் செய்யுங்க, ஜீவகாரணம் செய்யுங்க, அதன் பிறகு தவம் செய்யுங்க அப்படின்ற. ஏன்னா அவரே சொல்கிறார் அகல்ல, என் தவ பயனே என் தவ பலனி அப்படின்ற. என் தவத்தால் கிடைச்ச பலன், என் தவத்தால் கிடைச்ச இந்த நன்மைகள் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பிணி வந்து வேட்டவாளன் ஜமீன் அவருக்கு 2 மனைவி. 2 மனைவிக்கும் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருது. ஒரு அம்மாவுக்கு கும்ப நோயின்னு சொல்லுவாங்க. கும்ப நோய்னா அந்த நோய் வந்தால் சீக்கிரம் சரியாகாது. அது உயிர் பிணியால் வர நோய். ஏன்னா உடம்பால் வர நோய்க்கு யார் மருந்து கொடுத்தாலும் நல்லா ஆகிடும். உயிரால் வர நோய்க்கு மருந்தால் நல்லா ஆகாது. வைத்தியர் தான் குறை சொல்லுவாங்க, அவர்கிட்ட போனால் சரியாகல அப்படின்னு. அப்போ அதில் சில வைத்தியம் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சாமியார்கிட்ட போய் பாருங்கள், நல்ல சாமியாராக பார்த்து அவர்கிட்ட போய் ஏதாவது ஆசீர்வாதம் வாங்க, ஏதாவது கேளுங்க, ஐடியா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா சரியாயிடும். ஏன்னா அவங்களோட செஞ்ச தவத்தினுடைய பலனால் அதை விளக்குவாங்க. இந்த உடற்பிணி உயிர் பிணி ரெண்டையுமே அவங்களால விளக்க முடியும். வேட்டவாளன் ஜமீனுக்கு வந்தது ரெண்டுமே. அவங்க மனைவிக்கு வந்து ஏகப்பட்ட மந்திரவாதிகள் வந்து பேய் ஓட்டி பார்க்குறாங்க, பேய் போகல. சித்த வைத்தியருக்கு நல்ல தேர்ச்சியானவங்கெல்லாம் வந்து வைத்தியம் பண்ணுறாங்க, என்னன்னு கூட கேட்கல, மருந்து எடுத்துக்கல. ஒருத்தர் மருந்து கொடுக்குறோம், 3 வேலையிலே கொஞ்சம் பணமும் அவனை எடுக்கலைன்னு சொன்னால் அதுக்கு வேறு மேற்படி வேறு வைத்தியம் தான் செய்யணும். வைத்தியர் உடனே சொல்லிடணும், 3 வேலை 4 வேலை இல்லை 2 நாள், ஒரு நாள் பார்த்தோம்னா சரி இல்லையா, சரி வேறு யாராவது எனக்கு மேலே இருக்கிற வைத்தியரை பாருங்கன்னு சொல்லணும், இல்லை வைத்தியரை தேடுங்கன்னு சொல்லணும். அது மாதிரி எவ்வளோ வைத்தியரை பார்த்தார் ஜமீன், எந்த வைத்தியராலையும் குணப்படுத்த முடியல. அப்புறம் அங்கே வந்தவங்க பேசிக்கிறாங்க, இது போல் வடலூரில் வள்ளலார் இருக்காரு, அவர்கிட்ட போய் அவரை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு, சாரட்டு வண்டி எடுத்துகிட்டு வராரு. வந்து குதிரை வண்டி வந்து வள்ளலார்கிட்ட வந்து
ரொம்ப பணிவாக கேட்குறாரு. ஐயா இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறீன் அப்படின்னு ரொம்ப பணிவாக பேசுகிறார். வள்ளல் பார்த்தா சரி சரி போங்க வரேன் அப்படின்ட்டு. அதன் பிறகு வள்ளல் பெருமான் போகிறார். போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 நாற்காலி எடுத்து வச்சிட்டார். என்ன இப்போ தானே சொன்னேன், மகான்களை யார் மகான் கண்டுபிடிக்க முடியல, யார் சித்தர்னு கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் ஒரே போர்வையில் இருக்காங்க. அவருக்கு சந்தேகம். சாமியார் வந்து போனாங்க, இவரை பார்த்தா எளிமையாக இருக்கிறாரு, இவரை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து மக்கள் வந்து திருடுறவன விட்டுருவாங்க, சும்மா இருக்கிற மேலே ஒரு பட்டத்தை கட்டி திருடன் வாங்கிடுவோம். ஒரு பாவம் செய்யாதவன் தண்டனை அனுப்பி வைப்பான், ஆனால் பாவம் செய்தவன் தண்டனை அனுப்பி வைக்காமல் வீட்டில் இருப்பான். இதுதான் உலகம். அதுபோல் ஒரு ஞானியை வந்து சோதிக்கணும்னு நினைக்கிறார் வேட்டவளன் ஜமீன். 2 நாற்காலி போட்டார். இந்த நாற்காலியில் உட்கார்ந்தாருன்னா அவர் உண்மையான மகான், இல்லைன்னா இவர் ஏற்கனவே வந்த போலி சாமியாருக்கு மாதிரி தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவர் முக்காலம் உணர்ந்தவர், மற்றவங்களுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு உணரக்கூடியவர். ஒன்றும் இல்லை, சத்துவசாரம் பண்ணுறவங்க, ஜீவகாரணம் பண்ணுறவங்க, ஜீவ இறக்கம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கலாம் அவங்க மனசில் தோணும். சில இடங்களுக்கெல்லாம் போக நிறுத்திடுவாங்க, அவங்களே போக மாட்டாங்க. சிலரை போய் எதுவும் கேட்க மாட்டாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அவங்க மனசில் சொல்லுங்க போகாத அப்படின்னு. அப்படி நம்ம சாதாரண ஆளுக்கே இதெல்லாம் தோணும். நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் தெரியும். அப்போ அவருக்கு எப்படி இறைவன் வந்து பால பருவத்திலே அவர் வந்து ஆட் பண்ணான். தெருவில் விளையாடி கொண்டு இருக்கும்போது அவருக்கு எல்லாமே தெரியல, ஜமீன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியும். அப்போ அந்த வள்ளல் பெருமான் அந்த வாசப்படிக்கு போகிறார், ஜமீன் வாசப்படிக்கு போகிறார். போன உடனே அந்த பெரிய மனைவி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்தது. அவங்க ஓடி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஏன், அந்த சுத்த உஷ்ணம் தாங்கலை. சுத்த உஷ்ணத்தால், அதுதான் சுத்த உஷ்ணத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுது. தோத்திரம் பண்ணுங்க, ஜீவகாரணம் செய்யுங்க, இந்த சத்து விசாரம் இறைவனை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, சத்தான பொருளை சொல்லுங்கள். அந்த சத்து போயிடுச்சுன்னா நம்மகிட்ட சித்து இருக்காது, சத்து போனால் செத்து போவோம் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நித்திய ஆனந்த தவம்னு ஒன்று இருக்குது. மூலாதாரத்துலேருந்து முதுகு தொண்டு வழியாக ஆய்கனைக்கு மேலே போயிட்டு அப்படியே முன்புறமாக திரும்ப மூலாதாரத்தில் போய் ஒன்று சேர்ந்து திரும்ப முதுகு தொண்டு வழியாக வர்றது. அது பேர் நித்திய ஆனந்த தவம். வண்டியில் போகலை செஞ்சுட்டு போகலாம், பஸ்ஸில் போகலை செய்யலாம், வேலை செய்யும்போது அதை செஞ்சு நினச்சிக்கிட்டே நம்ம வேலை செய்யலாம். இப்படி அது எந்த நேரமும் தவத்தில் வந்து போய் ஒரு மூலையில் உட்கார்றதும் இல்லை, நேரம் கிடைக்கும்போது உட்காரலாம். அதுவும் இரவு 12 மணிக்கு மேலே யார் தவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். 12 மணிக்கு 1 மணிக்கு நமக்கு தூக்கம் கலையுதுன்னு சொன்னால் நம்ம கஷ்டப்படக்கூடாது, ஏதோ உட்காந்துடணும், சிவனேன்னு உட்காந்துட்ருக்கணும். உடம்பை நல்லா தளர விட்டு அப்படியே சிவனே நேரம் நிமிர்ந்து அப்படியே உட்காந்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அது எவ்வளோ நேரம் சிலதுக்கு 1 மணி நேரம் கூட நீடிக்கும். அப்படியே இருக்கும், எங்கே இருந்துன்னே தெரியாது. அதன் பிறகு தூங்கி பாருங்க, ஆனந்தமான தூக்கம். தூக்கம் இல்லை நான் அப்படி நடந்தேன் மூஷின்னு கிடந்தான்னு சொல்லக்கூடாது. தூக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு ஆற்றல் வந்து நம்மளை எழுப்புதுன்னு அர்த்தம். அப்போ பிரபஞ்சத்துலேருந்து ஆற்றல் வரும்போது நாம் ஏன் பறந்து எங்கேயே படுத்து கிடக்கணும், ஏந்து உட்காந்துருவோம். அந்த ஆற்றல் இருக்கணும்னா தூக்கம் போயிடுச்சு, தூக்கம் கம்மியாக நல்லது தானே, திரும்ப தூங்க போகிறோம், ஆனந்தமான தூக்கம். அதோட இந்த பேய் பிடிச்ச அம்மா என்ன பண்ணிச்சு, காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போச்சு. அப்போ ஜமீன் பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. எப்படின்னு கேட்டால், இன்னும் அவர் வாசப்படி வரத்துக்குள்ளே பேய் ஓடி போச்சு. இவ்வளோ இது பண்ணோம், பெரிய பெரிய சாமியாரெலாம் உத்திராட்சம் போட்டுக்கிட்டு காவி கட்டிக்கிட்டு வந்தாங்க, யாரும் ஒன்றும் பண்ணலை. இவர் ரொம்ப எளிமையாக இருக்கார், உள்ளே வந்த உடனே ஓடி போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு
சின்ன மனைவியை கூப்பிட்டு சொல்கிறார், நீங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அவங்க சின்ன மனைவியை அழைச்சி 3 நாளைக்கு விபூதி மடித்து கொடுத்தாரு. அவ்வளோதான். 3 நாளைக்கு மருந்து. அதான் நல்ல மருந்து. நல்ல மருந்து சுகம் நல்கும் நாயகன் தந்த மருந்து. அது அருள் வடிவான மருந்து. அவருடைய அருளால் பெற்ற மருந்து. அவங்க மண்ணை எடுத்து கொடுத்தா கூட பொண்ணாகும் வள்ளலாக இருக்குது. நிறைய செஞ்சுருக்காரு. அப்போ அவங்க அந்த விபூதியை எடுத்து மருந்துன்னு கொடுத்தாங்கன்னா மருந்து வேலை செய்யும். புடம் வச்ச மருந்தோட இது நல்ல மருந்து. 3 நாள் அந்த மருந்து சாப்பிட்டாங்க. கும்ப நோய் சரியாக போச்சு. பல வருடம் இழுத்து கிடந்த நோய் ஜன நேரத்தில் சரியாக போச்சு. அதுதான் அவர் வந்து நீங்கள் சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்துங்கள், சதா இறை சிந்தனையோடு இருங்க, சாப்பிடுங்க, பேசுங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் சிந்தனை மட்டும் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டு உளம் துடித்தேன் அப்படின்றார். இந்த நீடிய பிணி, வேட்டவளம் ஜமீன் அவங்க மனைவிக்கு நீடிய பிணி இருக்கிறதுனால அவர் வந்து சொன்ன உடனே அதை நாம் போய் பார்க்கணும், நேர்வரை கண்டு என் உள்ளம் துடித்தேன் பதைத்தேன்றார். அப்போ அங்கே வந்து பார்க்கணுன்னு அப்பயே நினச்சிட்டார். அந்த பார்த்த உடனே போயிடுச்சு. அதான் என் நேர்வரை கண்டு உள்ளம் துடித்தேன். அடாடா அப்படி இருக்கே அப்படின்னு சில பேருக்கு அந்த இறக்கம் வந்தாலே அடுத்தவங்க நல்லா ஆகிடுவாங்க. அதுபோல் நம்முடைய உடலில் பிணி வராமல் நம் உடலை பொன் போல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றார். நம்ம உடலை பொன் போலுக்கு பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் நம்ம வந்து ஆகாரம் சாப்பிட்றோம். அந்த ஆகாரம் வந்து சிலருக்கு பத்தாது, சத்து. அதனால் என்ன சொல்கிறாரு, சிலருக்கு வந்து சுக்கில விருத்தி கம்மியாக இருக்கும் அப்படின்றார். அது கம்மியாக இருந்தாலும் இடுப்பு உடைச்சல் உண்டாகும், மூட்டெல்லாம் குடையும், மூச்சு அரைக்கும். சுக்கில விருத்தின்னு அது அவ்வளோ சக்தி. அது சக்தியும் சிவனும் ஒன்றா இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன சொல்கிறாரு, முருங்கை விதை 100 கிராம், பூனக்காளி 100. பூனக்காளின்னு ஒரு விதை இருக்குது, அது 100 கிராம். 100ன்னு கேட்கணும், 100 கிராம் கேட்கணும். நீர்முள்ளி 50, நீர்முள்ளின்னு கேட்கணும். அது ஒரு விதை, அது எள்ளு மாதிரி இருக்கும். ஜாதிக்காய் 1, ஒரே ஒரு ஜாதிக்காய். கொட்டைப்பாக்கு 25, தனித்தனியாக வறுத்து இடித்து ஒன்று சேர்க்கணும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து இடித்து ஒன்றா சேர்க்கணும். அதில் பூனக்காளி வந்து நெய்யில் வறுக்கணும். நீர்முள்ள சாதா வறுக்கணும். நெய் ஊற்றினா குழம்பு போய்டும், அது அரைக்க முடியாது. சாதா சும்மா வறுக்கணும். அது முருங்கை வரையை நெய் விட்டு வறுக்கணும். ஜாதிக்காயை நெய்யில் வறுத்தா தான் அதில் கூட விஷம் போயிடும். கொட்டைப்பாகும் லேசாக நெய்யில் வறுத்துட்டு அதில் இருக்கிற விஷம் நீங்கிடும். இப்போ நீர்மல்ல மட்டும்தான் சாதாவாக இருக்கணும். நெய் இல்லாமல் வறுத்து எடுத்துடணும். அது நெய் பட்டாலே அப்புறம் அதில் கையில் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். இதை எல்லாத்தையும் இடித்து தனித்தனியாக சலித்து பிறகு ஒன்று சேர்த்து அப்புறம் ஒரு முறை அரைக்கணும். எல்லாத்தையும் அரைச்சோம்னா எல்லாம் கலவை ஒன்றாயிடும். அதன் பிறகு ஓரிதழ் 50, அஸ்வகந்தி 50. இது கடையில் கிடைக்குன்னா பவுடராக கிடைக்கும். ஓரிதழ் அஸ்வகந்தி, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணும். அவ்வளோதான். அந்த ஓரிதழையும் அஸ்வகந்தியும் பசும்பாலில் காலை மாலை 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட சாப்பிட்லாம். அப்புறம் உடம்பு என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிகமாக. அதாவது 2 புளியாமட்ட அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்பூன் சொன்னால் பெரிய பெரிய ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்கன்னா சரி வராது. 2 புளியாமட்ட அளவு. மிளகு எடை, அரிசி எடை, வெறுகடின்னு சொல்லுவாங்க. வெறுகடின்னா அதுதான் கரெக்டு. இப்படி 3 விரலால் பிடிச்சா வெறுகடி அளவு கொடுக்கலாம். போட்டு பாலில் போட்டு கரைச்சி சாப்பிடலாம். இந்த மருந்தும் ரெடி பண்ண மருந்தும் பாலில் தான் சாப்பிடணும், காலை மாலை. இப்படி சாப்பிட்டு வரும்போது இப்போ நான் வந்து ஒரு 3 மருந்து 4 மருந்து சொல்லிக்கிறேன். ஒரு மருந்து வந்து 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்லாம். ஒரே மருந்து ஒரு ஐட்டம் சொல்கிற மருந்து 3 மாதம் சாப்பிட்லாம். அது பிறகு இன்னொரு மருந்து மாற்றணும். இதே மருந்து ரொம்ப நாளைக்கு சாப்பிடக்கூடாது. இல்லை 2வது மருந்து சாப்பிட்டா ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆச்சுன்னா சரியாயிடும். உடல் ரொம்ப நலிவாக இருக்கிறவங்களுக்கு. இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க
இந்த பூண்டு இருக்குல்ல, பூண்டு, வெள்ளை பூண்டு, இந்த பூண்டில் ஒரு 3 பல்லு இருக்குன்னா போதும், 3 பல்லு. அதில் இப்போ கொஞ்சம் பனை வெள்ளம் எடுத்துகிட்டு அப்படியே தோலை எடுத்துகிட்டு நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம் காலை மாலை. வாதத்தையும் கேட்கும், அஜீரணத்தை கேட்கும், மார்பு ஆற்று வந்து வலுப்படுத்தும். இது சாப்பிட்டே வரும்போது இந்த லோ பிபி, ஐபிபிலாம் சரியாயிடும். பூண்டில் அவ்வளோ ஒரு சிறந்த மருந்து இருக்குது. அது கெமிக்கல் மாதிரி, கெமிக்கல் கிடையாது, அது இறைவன் கொடுத்த கெமிக்கல். அதே போல் நமக்கு வந்து சுகர் வரணும், வந்த பிறகு மருந்து சாப்பிடணும் கிடையாது. சுகர் வர அது வருது வரலன்னு அதை விட்டுருங்க. அதை வந்துருச்சோன்னு பார்க்காதீங்க. இதை நம்ம ஒரு உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுது, இல்லை வந்து விரல்கள் தடிப்பாக இருக்குது, இல்லை அதாவது சுரணை இல்லாமல் இருக்குது, இல்லை மயக்கம் வருது அப்படின்னும் போது இதை ஒரு சின்னதாக கட் பண்ணி போட்டு வெந்நீர் ஊற்றி அரைக்கணும். அரைச்சி அதை வடிகட்டி ஒரு 50 மில்லி சாப்பிடணும். காலை மாலை சாப்பிட்டு பாருங்கள். இந்த தோல் ஷோல்டர் வலிக்குது இல்லை, ஷோல்டர் சில பேர் இப்படி தூக்க முடியாது, கை பின்னால் போக முடியாது, கை இப்படி போக முடியாது, துணியை கட்ட முடியாது, ஒரு பொருளை எடுக்க முடியாது, இப்படிலாம் இருக்கும் சிலருக்கு. இதை ஒரு 4 நாளைக்கு 2 காலை மாலை ஒரு 50 மில்லி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சுகர் அதிகமாக போட்டு கூட டீ சாப்பிட்லாம், சாதனை கூட 3 நாள் சாப்பிட்லாம், எந்த சுகரும் ஏறாது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் அந்த வலி குறையிற வரைக்கும் கட்டுப்பாடாக சுகர் இல்லாமல், சுகர் சாப்பிடாம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர்ன்றது வராது. சுகர் வந்து அரிசியால் வந்து நம்ம உணவால் தான் வருது. அதனால எல்லா வல்ல ஆண்டவர்களால் நாம் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் வள்ளல் பெருமான் சித்து வித்தையும் சொல்கிறார், அனைத்தையும் சொல்கிறார். உடம்பு பொன் போல இருக்கணும்னு சொல்கிறார். பொன்னுடம்பு இது அப்படின்றார். பொன்னுடம்பை மண்ணில் போட்டுறாதீங்க அப்படின்றார். அதனால அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.